அவர்கள் காலத்தினுடைய கடந்த கால அரசியலில் அரசியல் நாகரிகம் கருதி ஏதாவது செய்தார்களா? இல்லை. ஒருவரை முதலமைச்சராக அடையாளம் காட்டினார். அந்த முதலமைச்சரை பார்த்து அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், எதையோ பார்த்து எதையோ குறைக்கிறது என்று சொல்லி இழிவாக பேசி ஒருவர் தான் இந்த நாட்டை 4 ஆண்டு காலம் ஆண்டார். அதற்கு விடிவு காலமாகத்தான் 2021 தேர்தல் நடைபெற்றது. ஒரு முற்றுப்புள்ளியை தமிழக மக்கள் வைத்துவிட்டார். எந்த காலத்திலும் பழனிசாமி என்ற நபர் தமிழகத்துடைய பொறுப்பிற்கு எந்த நிலையும் வரக்கூடாது என்ற நிலையில் 2021 எடுத்தார்கள். மீண்டும் இப்பொழுது 2026 தேர்தல் வருகிறது. அவர் லாரியில மைக்க போட்டு கத்துன்னு கத்துறாரு. எதற்கு இப்படி கத்துறாருன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரை பத்தி நன்றாக தெரியும். நம்பிக்கை துரோகிக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் உலகத்திலேயே தன்னை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்தவரையே அவர் எந்த அளவுக்கு இழிபடுத்தி பேசினார் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதுவும் நம்முடைய தெற்கத்தி மக்களுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். இந்த தேர்தலில் அவருக்கு தகுந்த பாடத்தை பகுதி மக்கள் உறுதியாக தருவார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த மண் வீரம் தெரிந்த மண். பூலித்தேவன் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்கு முதல் குரல் கொடுத்த மாவீரன் பூலித்தேவன் பிறந்த மண், புண்ணிய மண். இந்த புண்ணிய மண்ணில் எடுக்கின்ற முடிவுதான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதிக்கு எதிரொலித்து வந்தது. நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் புரட்சி தேர்வால் உருவாக்கப்பட்டு எழுகின்ற நேரத்தில் பல இடர்பாடுகள் வந்த நேரத்தில் அதற்கு ஆதரவு கரம் தந்தவர்கள் தெற்கத்தி இந்த சீமையை சேர்ந்தவர்கள் என்பதனை நான் இன்றைக்கும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்டவர்களை, தியாகசீலர்களை அரசியலில் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது என்கிற ஒரே காரணத்தை எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் பழனிசாமி இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமி அவர்களை அரசியல் இருந்தே துடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இந்த மக்களுடைய எண்ணம். அதை நீங்க செய்வீர்களா? ஆக ஒரு நம்பிக்கை துறையை அரசியல் இருக்கக்கூடாது. செய்த உரிமை நன்றி மறந்தவர்கள் அரசியல் இருக்கக்கூடாது என்ற நல்ல தீர்ப்பை வழங்குவதாக நீங்கள் தான் எஜமானர். உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அம்மா எனக்கு 3 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. திரும்ப அம்மா அவர்களுடைய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அம்மா அவர்களுக்கு தங்கத்தட்டில் வச்சு அந்த பதவியை திரும்ப கொடுத்தேன். பணி, கல்வி. இன்றைக்கு கல்வியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு உச்ச நிலையை அடைந்திருக்கிறது. அனைவருக்கும் சமமான கல்வி, சமூக நீதியின் அடிப்படையில் தருகின்ற ஒரு நல்லாட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக பட்டதாரிகளுடைய சதவீதம் இன்றைக்கு தமிழகத்திலே 52% உயர்ந்திருக்கு சொன்னால் அவருக்கு தளபதி எடுத்திருக்கின்ற நல்ல பல நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு மக்கள் தங்களது பிள்ளைகளை பட்டதாரிகளாக்குகின்ற நிலையை இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. அதே போல பெண்கள் நாட்டின் கண்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உணர்ந்திருக்கின்ற கருத்தை இன்றைக்கு கூட நான் நேற்றிலிருந்து இன்று வரை அவர் எனக்கு பதவி தர முடியாது. எனக்கு பதவியை தரக்கூடிய பொறுப்பும் நான் இதுவரை மாண்புமிகு அம்மா அவர்களுமே இதுவரை நான் பதவி கேட்டதே இல்லை. அம்மா அவர்களை பார்த்து என்பதை மட்டும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, ஒரு மனிதர் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சிவகிரி பேரூர் கழகத்தின் செயலாளர் என்றால் அவர் ஆற்றுகின்ற பணியை வைத்து அவர் அடுத்த ப்ரொமோஷன், என்ன ப்ரொமோஷன் இருக்கு,
ஒன்றிய செயலாளராக போகலாம், அதற்குரிய தகுதி இவருக்கு இருக்கிறது என்று அனைத்து கழகத்தினுடைய தொண்டர்கள் உடம்புக்கும் அவரை பாராட்ட வேண்டும். ஒன்றிய செயலர் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர் ஆற்றுகின்ற பணியை பார்த்து இவர் மாவட்ட கழக செயலராக அதற்கு தகுதி இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்படித்தான் நம்முடைய அரசியல் இயக்கத்தில் உழைத்து 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 மேல்நிலைக்கு வர வேண்டும். நாங்களாம் சாதாரண தொண்டநாட்டை எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தோம். சாதாரண ஒரு டீ கடையை நல்லா வச்சிருந்தேன். இன்னைக்கு உங்களில் இருந்த ஒருவனை இன்னைக்கு முதலமைச்சராட்சி காட்டியவர் யார்? மாண்புகாமா. அந்த நிலைக்கு என்னை உயர்த்தியவர் மாண்புகாமா. நல்ல பாடம் எடுப்பாரு, நல்ல சொல்லிக் கொடுத்த பிள்ளை மாதிரி சொல்லிக் கொடுத்து தட்டி கொடுத்து சொல்லிக் கொடுப்பாரு. அந்த பக்குவம் இன்றைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு ஏற்படுத்த அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதியாக என்னுடைய உழைப்பையும் என் வாழ்நாள் போல் தருவேன் என்பதை மட்டும்